ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ChatGPT எப்படி யூஸ் பண்ணுறது, ChatGPTயில் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு நீங்கள் ChatGPTயை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் chatgpt.comனு போட்டுக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ChatGPT ஆப் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ChatGPT ஓப்பன் ஆகிடுச்சு. ChatGPTயை டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு, கோடிங் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு, கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு, லேர்ன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மெனி மோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ChatGPTயை யூஸ் பண்ணலாம். ChatGPT ஒரு ஏஐ. இது ப்ராம்ப்ட் மூலயமா தான் ஒர்க் ஆகும். ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கமெண்ட் தான். நம்ம என்ன கமெண்ட் கொடுக்குறோமோ அந்த கமெண்டை ரீட் பண்ணி அதுக்கு உண்டான ஆன்சரை கொடுக்கும். இப்போ நம்ம ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வாட் கேன் ஐ ஹெல்ப் வித்துக்கு கீழே டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அங்கே நம்மளோட கமெண்ட்டை என்டர் பண்ணணும். இப்போ நான் ப்ளீஸ் இன்ட்ரோ யுவர் செல்ஃப் இன் ஷார்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ChatGPTயை பற்றி ChatGPTக்கிட்டேயே இன்ட்ரோ கொடுக்க சொல்லியிருக்கேன். அதுவும் ஒரு 2 லைனில் இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். ChatGPTயில் ஃப்ரீ ஆக்சஸும் இருக்குது, பெய்டு ஆக்சஸும் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீ ஆக்சஸில் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கண்டென்ட் எப்படி ரீஃப்ரேம் பண்ணுது அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். நான் அதுக்கு சிம்பிளாக ஒரு இன்ட்ரோ கண்டென்ட் கொடுத்துக்கிட்டேன். மை நேம் இஸ் மஹா. ஐ எம் 30 years old. I am YouTuber and I am interested in technology அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். இது ரொம்ப பேசிக்கான இங்கிலீஷில் நான் கமெண்ட் கொடுக்குறேன். அது ஒரு ப்ரொஃபஷ்னலான இங்கிலீஷில் இப்போது ChatGPT நம்மளுக்கு ரீரைட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மெயில் ரிட்டன் பண்ணுறதுக்கு, நம்ம ஆஃபீஸ் யூஸ்க்கு, ஒரு ப்ரொஃபஷ்னலாக லெட்டர் எழுதுறதுக்கெலாம் நம்ம ChatGPTயை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சென்டென்ஸ் எழுதிட்டேன். இப்போ அதுக்கு கமெண்ட் கொடுக்குறேன். இந்த சென்டென்ஸ் வச்சு அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ ரீஃப்ரேம் த சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒரு ப்ரொஃபஷ்னலான சென்டென்ஸை இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கு ChatGPT. மை நேம் இஸ் மஹா. I am 30 years old, YouTuber with a passion for creating technology focused videos அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியராக சூப்பராக டிராஃப்ட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்பீச்சுக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ண சொல்லுவோம். ஒரு 5 லைன்ஸில் ட்ரெண்டாக இருக்கிற கண்டென்ட் க்ரியேட் பண்ண சொல்லி நம்ம ப்ராம்ப்ட் பண்ணுவோம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஓரளவு இங்கிலீஷில் ப்ராப்பராக ப்ராம்ப்ட் பண்ணாலே போதும். ChatGPT தானாகவே இப்போ நம்ம கூகுள் சர்ச்சில் எப்படி ஒரு விஷயத்தை ஒரு தோராயமாக நம்ம ப்ராம்ப்ட் பண்ணி சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி இதுலேயுமே ஒரு தோராயமாக ஓரளவுக்கு நீங்கள் ப்ராப்பரான சென்டென்ஸ் போட்டிங்கனாலே போதும். ChatGPTயே புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு கமெண்ட் கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 லைன்ஸில் சூப்பராக கரண்ட் ட்ரெண்டில் டெக்னாலஜி ஓரியன்டாக கண்டென்ட் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம கொஷின் மாதிரி ஏதாவது கேட்போம். ChatGPT எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டு பார்ப்போம். when ChatGPT is launched அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ப்ராம்ப்ட் பண்ணுவோம். இப்போ அந்த கொஷினுக்கு 2 டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு. நம்மளுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த ரெஸ்பான்ஸை கிளிக் பண்ணோம்னா அதை எலாபரேட் பண்ணி காட்டும். ChatGPT இங்கிலீஷில் மட்டும் இல்லாமல் தமிழ்லையுமே சூப்பராக ஆன்சர்ஸ் கொடுக்கறது, கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, நம்மளுக்கு கண்டென்ட் சஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தமிழ்லேயுமே சூப்பராக பண்ணும். நம்ம கூட தமிழ்லேயுமே ப்ராம்ப்ட் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கலாம். ChatGPT was launched by OpenAI on November அப்படின்னு சொல்லி நான் போட்டுட்டு translate in தமிழ் அப்படின்னு கொடுக்க போகிறேன்.
பார்த்தீங்களா, சூப்பராக ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருச்சு. நம்ம இன்னும் வேறு ஒரு கமெண்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். He invited Shweta, but Shweta did not turn up. இந்த ப்ராம்ப்டை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணது அப்படின்னு பார்க்கலாம். அவன் ஸ்வேதாவை அழைத்தான், ஆனால் ஸ்வேதா வரவில்லை அப்படின்னு அழகாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. அதே தமிழ் கண்டென்ட்டை நான் காப்பி பண்ணிவிட்டு அதை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லி போட போகிறேன். ஸோ சேவ், கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் கமெண்ட்டாக என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, சஜெக்ட் மோர், அப்படி இல்லை அப்படின்னாக்கா ரைட் இன் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இப்போ ஒன்ஸ் ஜென்ரேட் ஆகிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கண்டென்ட் கொடுக்க சொல்லி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுவே டிஃப்ரெண்ட்டான கமெண்ட்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், சோஷியல் மீடியா பேஜஸ்லலாம் போடுறதுக்கு நிறையா வந்து ஸ்கிரிப்ட்ஸ் வந்து தேவைப்படுது. அதை இந்த ChatGPT மூலயமா நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஸ்கூலில், காலேஜஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ராமாஸ்லாம் பண்ணுறதுக்கு நிறையா வந்து ஸ்கிரிப்ட்ஸ் தேவைப்படும். அந்த ஸ்கிரிப்ட்ஸுமே வந்து நம்ம ChatGPT மூலயமா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கிலீஷ்லேயும் ஜென்ரேட் பண்ணி காட்ட போகிறோம், அதே சமயத்தில் தமிழ்லேயும் ஜென்ரேட் பண்ணி காட்ட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா scene 1, scene 2, scene 3 அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக ஒவ்வொரு சீனையும் எந்தெந்த கேரக்டர் பேச போகிறாங்கன்னு கேரக்டருக்கு நேம் கொடுத்து அழகாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ வந்துட்டு நான் இதை வந்து தமிழில் ஜென்ரேட் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ண போகிறேன். தமிழ் கண்டென்ட்லேயுமே ரொம்ப அழகாக தலைப்பு, கதாபாத்திரங்கள், பெயர்கள், காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக அழகாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ChatGPTயை நீங்கள் வந்து எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ராப்பராக கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அது கரெக்டாக அவுட்புட் கொடுக்கும். ChatGPT மூலயமா நம்மளுக்கு நல்ல கண்டென்ட்டும் கிடைக்கும், நம்மளோட டைமும் சேவ் ஆகும். ChatGPT மூலயமா நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம். எப்படி லேர்ன் பண்ணலான்னு ஒரு சின்ன ப்ராம்ப்ட் பண்ணி காட்டுறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ நான் வந்து என்ன ப்ராம்ப்ட் பண்ண போகிறேன்னா, கேன் யூ ஹெல்ப் மீ ஆன் இங்கிலீஷ் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராம்ப்ட் பண்ணுறேன். ஸோ ChatGPT என்ன சொல்லுதுன்னா, அஃப்கோர்ஸ் ஐ கேன் ஹெல்ப் யூ இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் இன் மெனி வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் வந்துட்டு இங்கிலீஷை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணலாம், எந்தெந்த வேலெலாம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு அதுவே சஜெக்ட் பண்ணுது. ஸோ அதிலேருந்து ஒன்று சூஸ் பண்ணி நான் வந்துட்டு திருப்பியும் ப்ராம்ப்ட் பண்ணுறேன், கம்யூனிகேஷன் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து கம்யூனிகேஷன் ப்ராக்டிஸ்னு சொன்ன உடனேயே ஒரு டாபிக் கொடுத்து அந்த கான்வர்சேஷன் பில்டப் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது கொடுக்குற கமெண்ட்டுக்கு நம்ம ரிப்ளை பண்ண நம்மளோட லேர்னிங் ஸ்கில்லுமே வந்துட்டு அதிகமாகிக்கிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷ், தமிழ் அந்த மாதிரியான லாங்குவேஜ்லாம் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ChatGPTயில் ஜாப் சர்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ராவல் கைட் சர்ச் பண்ணுறது, நிறையா லெசன்ஸ் படிக்கிறது, புக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது, உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது, லிங்க்டின் அப்டேட் பண்ணுறது, இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறது, உங்களோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது, எக்ஸல் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மோர் அண்ட் மோர் கேட்டகரிஸில் வந்துட்டு ChatGPTயை வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ChatGPT மூலயமா
என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ நான் அந்த வீடியோ போடுறேன். ஜாப் சர்ச் பண்ணணுமா, இல்லை உங்களோட ரெஸ்யூம் அப்டேட் பண்ணணுமா, இல்லை வந்துட்டு இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ணணும், இந்த மாதிரி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்காக போடுறேன். நான் ஆல்ரெடி ChatGPT யூஸ் பண்ணி கிப்லி இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, பார்க்கல அப்படின்னாக்கா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அந்த வீடியோவுமே பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ChatGPT மாதிரி வேறு ஏதாவது டூல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஜெமினியோட வீடியோவை ஃப்யூச்சரில் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.